Hi friends, topic wise TNPSC previous year question paperல இன்னைக்கு நம்ம வந்து முகலாயர்கள் பத்தின டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். முகலாயர்கள் பத்தி TNPSC previous year questionல என்னென்ன क्वेश्चनலாம் கேட்டிருக்காங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி வேற என்னென்ன ஃபேக்ட்லாம் வந்து படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் அனலைசிஸா வந்து பார்க்க போறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஒரு 4 இன்சிடென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த நாளும் நமக்கு எப்போ நடந்தது அப்படிங்கிற வருஷம் தெரிஞ்சது அப்படின்னா அதை நம்ம வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில், அதாவது எது முதல்ல நடந்தது எது ரெண்டாவது நடந்தது அந்த மாதிரி நம்ம வந்து வருஷப்படுத்திடலாம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு எந்தெந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியணும். ஒரு சில பேருக்கு வந்து இது தெரியல அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து முகலாய வம்சத்தில் யார் முதல்ல வந்தா, பாபர் வந்து முதல்ல வந்தார், அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக ஒருத்தராக வந்தாங்க. அப்போ வந்து பாபர் இறந்ததுக்கப்புறம் தான் அக்பர் வந்து இறந்துருப்பார். அப்போ கண்டிப்பாக வந்து 2க்கு அடுத்து தான் 4 வரும். இந்த மாதிரிலாம் வந்து கெஸ் பண்ணி வந்து போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் எதுவுமே தெரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து போடலாம். ஆனால் நமக்கு வந்து எக்ஸாக்டாக இயர் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அந்த முதல்ல சௌசா போர், பேட்டில் ஆஃப் சௌசா அப்படிங்கிறது 1539 வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாபர் இறந்தது 1530. டேட் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 26. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த டேட் தெரியல அப்படின்னாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சில கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா பாபர் இறந்த நாளை மட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த டேட் வந்து தெரியணும். ஸோ நீங்கள் வந்து இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாபர் இறந்தது டிசம்பர் 26, 1530. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கன்னோஜ் போர், பேட்டில் ஆஃப் கன்னோஜ் 1540 வந்து நடந்திருக்கும். அடுத்து வந்து அக்பர் இறந்தது பார்த்தோம் அப்படின்னா 1605. டேட் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 27. ஓகே, ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளோட வருஷம் வந்து தெரிஞ்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பாபர் வந்து இறந்துருக்காரு 1530. அப்போ ஃபஸ்ட்டு 2 வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சௌசா போர் 1539. அப்போ அதுக்கப்புறம் 1, 2-1. அடுத்து என்ன நடந்திருக்கு, கன்னோஜ் போர் 1540. அப்போ 2-1-3 அப்படிங்கிற ஆர்டரில் வரும். அப்போ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அக்பர் இறந்துருக்காரு 1605. ஸோ அப்போ ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா 2-1-3-4. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து உங்களுக்கு இயர் தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த போர் யார் காலத்தில் நடந்துச்சு, அப்போ இவர் வந்து அக்பர் வந்து எப்போ பிறந்தார், பாபர் எப்போ பிறந்தார், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து கதை ஞாபகம் இருக்கும். அந்த கதையை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். நம்மளும் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்கள் பற்றின ஃபுல் ஸ்டோரி வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் வந்து வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு கதை தெரிஞ்சுட்டு அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் அ 5th குரு ஆஃப் சீக், 5வது சீக் குரு யார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 சீக் குரு வந்து இருப்பாங்க. அதில் வந்து சீக் குரு வந்து குரு நானக்கு, 10வது சீக் குரு பார்த்தோம் அப்படின்னா குரு கோவிந்த் சிங். ஓகே, 5வது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5வது யார் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க, குரு அர்ஜுன் தேவ். இந்த குரு அர்ஜுன் தேவை பற்றி நம்ம இன்னும் ஒரு சில ஃபேக்ட் பார்க்கணும் அப்படின்னா இவரை வந்து முகலாய மன்னரான ஜஹாங்கீர் தான் வந்து கொண்டிருப்பார். ஸோ குரு அர்ஜுன் தேவை கொன்னது வந்து ஜஹாங்கீர். நீங்கள் வந்து இன்னும் ஒரு சில கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து குரு அர்ஜுன் தேவை கொன்னாங்க அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி, அதாவது நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார், யாருன்னா ஷெர்ஷா சூரி தான். ஸோ இவர் காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம முகலாயர்களில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாபர் வந்திருப்பார். பாபருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹுமாயூன் வந்திருப்பார். ஸோ ஹுமாயூன்ட்ட இருந்து அவரோட ஆட்சியை வந்து இந்த ஷெர்ஷா வந்து பிடுங்கிடுவார். அதாவது அவரை தோக்கடித்து அந்த ஆட்சியை வந்து பறிச்சிருவார்.
ஸோ அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சீர்திருத்தம் வந்து பண்ணியிருப்பார். விவசாய சீர்திருத்தம், வணிக சீர்திருத்தம், அதுக்கப்புறம் வந்து நாணய முறை, அந்த மாதிரி வந்து நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவர் கொண்டு வந்த அந்த நாணய முறை தான் வந்து முகலாயர்களுக்கு அடுத்து வந்து பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சி வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும். ஸோ பிரிட்டிஷ் ஆட்சியில் அந்த நாணய முறைக்கு, அந்த கரன்சி சிஸ்டத்துக்கே வந்து ஒரு அடித்தளமாக இருந்தது வந்து இந்த ஷெர்ஷா சூரியோட நாணய முறை தான். அதனால தான் வந்து இவரை நவீன நாணய முறையின் தந்தை அப்படிங்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, மண் கவுத்துகள் என்ற இசைநூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார்? அதாவது who encouraged the composition of a great musical work மண் கவுத்தல். ஓகே, ஸோ அந்த மண் கவுத்தல் அப்படிங்கிற இசை நூலை வந்து உருவாக்குறதுக்கு யார் பெரிய உதவி பண்ணாங்க அப்படின்னா ராஜா மான்சிங் அவர் தான் வந்து பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இப்போ மற்ற ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷன் ஏல அமீர் குஸ்ரு அப்படிங்கிற பேர் வந்து இருக்குது. இந்த அமீர் குஸ்ரு வந்து பால்பனோட அவையில் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஃபெரோஷா துக்ளக். ஸோ இந்த ஃபெரோஷா துக்ளக்லாம் பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்களோட ஆட்சிக்கு முன்னால் வந்து டெல்லி சுல்தான் ஆட்சி வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த துக்ளக் வம்சத்தில் ஃபெரோஷா துக்ளக் அப்படிங்கிறவர் வந்து இருப்பார். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன் விச் இயர் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட் வாஸ் ஃபவுட்டு? முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. ஓகே, எல்லாருக்குமே வந்து முதல் பானிபட் போர் எப்போ நடந்தது அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கும், 1526. ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த இயர் வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ மற்றபடி எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும். எக்ஸாமில் இந்த மாதிரியான கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் கேட்பாங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்து இதுவும் வந்து கேட்பாங்க. ஏன்னா 1526 இல்லை 56 அப்படிங்கிற மாதிரி வந்து டவுட்லாம் வந்து வரலாம். இல்லை 1336 அப்படிங்கிற டவுட் வந்து வரலாம். ஏன்னா நம்ம வந்து எந்தெந்த இம்பார்ட்டன்ட் இயர்லாம் படித்தோமோ அது ஃபுல்லாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டாவது பானிபட் போர் பார்த்தோம் அப்படின்னா 1556, அதுமாதிரி 1336 அப்படின்னு கொடுத்தா நமக்கு வந்து டவுட் வரும். ஏன்னா நம்ம வந்து விஜயநகர கிங்டத்தில் வந்து அந்த நம்பர் வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்ம எந்தெந்த இயர்லாம் பார்க்குமோ அதான் ஆன்சராக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து அப்போ இயரில் ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருங்க. நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸில் டெய்லி டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா இயர் டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த இயர் டாஸ்க்கை வந்து ரெகுலராக அட்டன் பண்ணிட்டே இருங்க. அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணால் உங்களுக்கு லைஃப் லாங் எந்த ஒரு இயருமே வந்து மறக்காது. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 1526. இந்த ஃபஸ்ட்டு பானிபட் போர் பார்த்தோம் அப்படின்னா பாபருக்கும் லோடிக்கும் இடையில் நடக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா பாபர் வந்து வின் பண்ணிடுவார். அதாவது அதுக்கு முன்னால் வரைக்கும், இந்த 1526க்கு முன்னால் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான் ஆட்சி தான் இருக்கும். அதில் வந்து லோடி வம்சம் வந்து இருப்பாங்க. அவங்கள தோற்கடிச்சிட்டு தான் முகலாயரான பாபர் வந்து அந்த முகலாய ஆட்சியை வந்து தோற்றுவிப்பார். இதான் வந்து முதல் பானிபட் போர். என்னைக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 21 ஏப்ரல் 1526. ரெண்டாவது பானிபட் போர் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 5, 1556 வந்து நடக்கும். அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையில வந்து நடக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அக்பர், அதாவது முகலாயர் அக்பர் வந்து வின் பண்ணிடுவார். ஓகே, மூணாவது பானிபட் போர் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 16, 1761 வந்து நடக்கும். இது வந்து மராத்தாவுக்கும் அகமது ஷா அப்தாலி, ஸோ அவர் வந்து ஆப்கானியர், இவங்களுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா நடக்கும். இதில் வந்து மராத்தியர் வந்து தோற்றுருவாங்க, அகமது ஷா அப்தாலி வந்து ஜெயிச்சிருவார். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கும் போதே இந்த மாதிரி அதை பேஸ் பண்ண ஃபேக்டெல்லாம் ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபேக்ட் வந்து ஞாபகம் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி நாணயம் ருபியா முதலில் வெளியிட்டவர். சில்வர் காயின் ருப்பியா அதை வந்து யார் ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா ஷெர்ஷா சூரி தான். நம்ம வந்து ஆல்ரெடி ஷெர்ஷா சூரியை பற்றி வந்து பார்த்தோம். அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி, நவீன நாணய முறையின் தந்தை அப்படிம்பாங்க. அவர் வந்து நிறைய சீர்திருத்தம், விவசாய சீர்திருத்தம், வணிக சீர்திருத்தம் அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ வந்து அவரோட நாணய முறை தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட நாணய முறைக்கே ஒரு அடித்தளமாக வந்து இருக்கும். ஓகே,
அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் மியான் தான்சன் இவரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் மியான் தான்சன், த பெஸ்ட் சிங்கர் ஆஃப் அக்பர் டைம்? ஓகே, மியான் தான்சனோட ஒரிஜினல் பேர் பார்த்தோம் அப்படின்னா ராம் தானு பாண்டே. இவரோட பேர் வந்து தான்சன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மியான் அப்படிங்கிறது வந்து அக்பர் அவருக்கு கொடுத்த பட்டம். ஸோ கொஸ்டின் வந்து இப்படியும் கேட்கலாம், மியான் அப்படிங்கிற பட்டத்தை யார் தான்சனுக்கு கொடுத்தாங்க? அக்பர் தான் வந்து கொடுத்தாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 போர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போருக்கான வருஷம் எப்போ நடந்தது அப்படிங்கிற நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஓகே, முதல்ல பாருங்கள், கன்வா போர், பேட்டில் ஆஃப் கன்வா 1527 நடந்திருக்கும். அப்புறம் வந்து பேட்டில் ஆஃப் காக்ரா போர் வந்து 1529 நடந்திருக்கும். இந்த சௌசா கன்னோஜ் அடுத்தடுத்த வருஷம் வந்து நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் சௌசா வந்து 1539, கன்னோஜ் பார்த்தோம் அப்படின்னா 1540. ஸோ 4321. ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹுமாயூன் த எல்டஸ்ட் சன் ஆஃப் பாபர் சக்சீடட் டு த த்ரோன் இன் டேஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயூன் டேஸாம் வருடம் மன்னராக பொறுப்பேற்றார். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா முகலாயர்களில் முதல் மன்னர் வந்து பாபர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மூத்த மகன் ஹுமாயூன் தான் வந்து ஆட்சிக்கு வராரு. எந்த வருஷம் வராரு அப்படிங்கிற வந்து கேட்காங்க. 1530 வந்து வராரு. ஸோ அந்த 1530 பார்த்தோம் அப்படின்னா பாபர் வந்து இறந்துருவார். இந்த இடத்துல வந்து ஒரு கதை நடக்கும். என்ன அப்படின்னா பாபர் வந்து அவரோட மகன் ஹுமாயூனுக்கு வந்து ஒரு உடம்புக்கு வந்து முடியாமல் போயிடும். ஸோ பாபர் வந்து கடவுள்கிட்ட வந்து ரொம்ப தவம் மாதிரி வந்து இருப்பார். என்னோட உயிரை எடுத்துட்டாது நீ வந்து என் மகனுக்கு வந்து உயிர் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பாபர் வந்து இறக்குற வரைக்கும் ஒரு தவம் மாதிரி வந்து கடவுள் வந்து வேண்டுவார். ஸோ கடைசியாக வந்து ஹுமாயூன் வந்து பொழைச்சிருவார், பாபர் வந்து இறந்துருவார். தன்னோட உயிரையே கொடுத்து தன்னோட மகனை வந்து காப்பாற்றினார் அப்படிம்பாங்க. 1530 வந்து பாபர் இறந்துருப்பார். ஹுமாயூன் அதே வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரியணை ஏறியிருப்பார், அதாவது மன்னராயிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அசெஷன் ரீசன், அதாவது கூற்று காரணம். ஒரு சம்பவத்தை கொடுத்துட்டு இந்த சம்பவம் நடந்துச்சு, இதுக்கான காரணம் இது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது நம்ம வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபதேபூர் சிக்ரியில் வந்து அக்பர் புலந்தர் வாசா அப்படிங்கிற நுழைவாயில் வந்து கெட்டினார் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அதோட காரணம் பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தோட வெற்றி நினைவாக வந்து கெட்டினார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டு, அப்படி தானே? குஜராத்தோட வெற்றி நினைவாக தான் வந்து அவர் ஃபதேபூர் சிக்ரியில் புலந்தர் வாசா அப்படிங்கிற ஒரு நுழைவாயில் வந்து அக்பர் கட்டியிருக்காரு. அப்போ இதில் வந்து அசெஷனும் ரைட்டு, ரீசனும் ரைட்டு, கூற்றும் கரெக்டு, காரணமும் வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அக்பரின் நில வருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஸோ அக்பரோட லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் வந்து சப்தி முறை, சப்தி சிஸ்டம் அப்படிம்பாங்க. அதில் வந்து கீழே டீல பாருங்கள் ரயத்வாரி சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து இருக்குது. ஸோ அந்த ரயத்வாரி முறையை வந்து யார் அறிமுகப்படுத்தினாங்க அதுவும் வந்து கேட்கலாம். அது யார் அப்படின்னா தாமஸ் முன்ரோ 1820 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர். ஸோ யாருக்கு இந்த பாதுஷா அப்படிங்கிற டைட்டில் கொடுத்தாங்க இதான் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பாபருக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இந்த முகலாயர மன்னர்களில் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதையும் பார்க்கலாம். ஜஹாங்கீருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவரை வந்து சலீம் அப்படிம்பாங்க, ஷாஜஹானை குராம் அப்படிம்பாங்க, அவுரங்கசீப்பை ஆலம்கீர் அப்படிம்பாங்க, பாபரை பார்த்தோம் அப்படின்னா பாதுஷா அப்படிம்பாங்க, அக்பரை பார்த்தோம் அப்படின்னா ஜலாலுதீன் அப்படிம்பாங்க. ஸோ ஜலாலுதீன் முகமது அக்பர் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைட்டில், ஒரு புனை பெயர் அந்த மாதிரி வந்து இருக்கும். அடுத்தது பாருங்கள் அசெஷன் ரீசன், கூற்று காரணம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அசெஷன் கூற்றில் வந்து பாபர் ஓன் த ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட். பாபர் முதலாம் பானிபட் போரில்
வெற்றி பெற்றார் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், பாபர் தான் பார்த்தோம் அப்படின்னா 1526 பானிபட் போரில் லோடி வம்சத்துக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பார். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். ஸோ அவர் வந்து போரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பீரங்கி படையை வந்து பயன்படுத்தியிருப்பார். ஸோ இந்தியாவில் முதல் முறையாக பீரங்கியை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பாபர் தான் வந்து பயன்படுத்தியிருப்பார். அப்போ வந்து ரெண்டுமே கரெக்டு, அசஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு, காரணமும் கரெக்டு, கூற்று வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ லெட் த முகல் ஃபோர்ஸஸ் இன் த பேட்டில் ஆஃப் ஹால்டிகடி அகெயின்ஸ்ட் ராணா பிரதாப் சிங் ஆஃப் மேவார். ஓகே, மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிரான ஹால்திகட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா வந்து மான்சிங். நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் பேட்டில் ஆஃப் ஹால்டிகடி வந்து 1576 ஜூன் 18 வந்து நடந்திருக்கும். இதில் வந்து ராணா ஆஃப் மேவார் யார் அப்படின்னா மகாராணா பிரதாப். ஸோ அதான் வந்து ராணா பிரதாப் அப்படிங்காங்க. அது மாதிரி வந்து முகல் எம்பரர் யார் அப்படின்னா ஸோ முகலாயர்களை பார்த்தோம் அப்படின்னா மான்சிங் அப்படிங்கவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த போர் வந்து நடக்கும். ஸோ முகலாயர்களில் வந்து யார் வழிநடத்துனாங்க அப்படின்னா மான்சிங்கு. அந்த ராணா ஆஃப் மேவார் அங்கே யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா மகாராணா பிரதாப், ராணா பிரதாப் அப்படிங்கிறத தான் பார்த்தோம் அப்படின்னா தலைமை தாங்குவார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் முகல் கிங் நேம் ஹேட் த மீனிங் ஃபார்ச்சுனேட். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற பேர் வந்து யாருக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஹுமாயூனுக்கு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கொஞ்சமே அதிர்ஷ்டம் இல்லாதவர். ஏன் அப்படின்னா அவர் மன்னராக இருக்கும்போது அவரோட ஆட்சியை வந்து ஷெர்ஷா சூரி வந்து கைப்பற்றிடுவார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் போராடி மறுபடியும் ஹுமாயூன் வந்து அவரோட ஆட்சிக்கு வருவார். அவர் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா லைப்ரரி நூலக படிக்கட்டில் இருந்து விழுந்து இறந்துருவார். ஸோ வந்து அதனால தான் ஹுமாயூனை வந்து கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்லாதவர் அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்கள், விச் முகல் கிங் கில் த சி குரு தேஜ் பகதூர். ஸோ தேஜ் பகதூர், குரு தேஜ் பகதூரை யார் கொண்டாங்க அப்படின்னா அவுரங்கசீப் தான் வந்து கொண்டிருப்பார். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் முதல் சி குரு யார், மொத்தம் எத்தனை சி குரு, 5வது யார், 10வது யார், 5வது கொண்டது யார், அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மகாராஜா ரஞ்சித் சிங்கை லாகூர் ஆளுநராக 1799 நியமித்தவர் யார். ஸோ யார் அப்படின்னா சாமன் ஷா அப்படிங்கிறவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹூ வாஸ் கால்டு லைட் ஆஃப் வேர்ல்டு. உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் யார். ஓகே, நம்ம எல்லாருக்குமே வந்து நூர் ஜஹான் அப்படிங்கிற பேர் வந்து தெரியும். ஸோ ஆக்சுவலாக அந்த நூர் ஜஹான் அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டம் தான். மெஹருன் நிஷா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து ஜஹாங்கீரை வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ ஜஹாங்கீரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த பட்டம் தான் வந்து இந்த நூர் ஜஹான் அப்படிங்கிறது. ஸோ இந்த நூர் ஜஹானை தான் வந்து உலகின் ஒளி, லைட் ஆஃப் வேர்ல்டு அப்படிங்காங்க. ஸோ அப்போ வந்து நூர் ஜஹான் அப்படிங்கிற அந்த பட்டத்தை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மெஹருன் நிஷா. ஸோ ஆக்சுவல் பேர் வந்து மெஹருன் நிஷா. மெஹருன் நிஷா வந்து ஜஹாங்கீரை கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மெஹருன் நிஷாவுக்கு நூர் ஜஹான் அப்படிங்கிற பட்டம் வந்து கிடச்சிது. ஸோ வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் அசெஷன்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஸோ வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி, நவீன நாணய முறையின் தந்தை வந்து ஷெர்ஷா. அடுத்து பாருங்கள், அசெஷன் ரீசன், கூற்று காரணம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹுமாயூன் வந்து ஒரு ராஜதந்திரியாக வந்து நடந்து கொள்ளலை. அவர் வந்து தன்னை எதிர்த்து கலகம் பண்ணவங்கள வந்து மறுபடியும் மன்னிச்சார். இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஹுமாயூன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸோ ஹுமாயூனோட அப்பா தான் பார்த்தோம் அப்படின்னா பாபர் இறந்ததுக்கப்புறம் வந்து ஹுமாயூன் வந்து மன்னராக வந்து ஆவார். ஹுமாயூனுக்கு வந்து நிறைய தம்பி வந்து இருப்பாங்க. அந்த தம்பிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூனுக்கு எதிராக வந்து நிறைய போர் பண்ணுவாங்க, ஆட்சியை வந்து கைப்பற்றணும் அப்படிலாம் வந்து நினப்பாங்க. ஆனால் ஹுமாயூன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து நிறைய இடத்த வந்து எழுதி வச்சுட்டே இருப்பார். இந்த பகுதியை நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுங்கள், இதை ஆட்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க தம்பிங்க வந்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா
அந்த ஹுமாயூனுக்கு எதிராக வந்து போர் புரிவாங்க. ஆனால் இவர் வந்து மறுபடியும் மன்னிச்சு விடுவார். ஏன்னா அவர் சொன்ன காரணம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா வந்து அவர்கிட்ட கடைசி காலத்தில் தம்பியை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அவங்க தம்பியை வந்து நல்லா பார்த்துக்கிடுவார். ஆனால் அவங்க தம்பிங்க வந்து இவங்களுக்கு மறுபடியும் துரோகம் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. அதனால இவர் வந்து ஒரு நல்ல ஆட்சியாளர் இல்லை அப்படிங்காங்க. அதான் வந்து ஹுமாயூன் டிட் நாட் பிஹேவ் லைக் எ ஸ்டேட்மேன். ஹுமாயூன் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 5வது சீக் குரு. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. குரு அர்ஜுன் தேவ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அக்பர் கன்ஸ்ட்ரக்டட் இபாதத் கானா ஹவுஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் இஸ் சிச்சுவேட்டட் இன். அக்பர் அமைத்த இபாதத் கானா வழிபாட்டு கூடம் அமைந்துள்ள இடம். முகலாய மன்னர்கள்லையே யார் வந்து மத நல்லிணக்கமாக, அதாவது ஹிந்து முஸ்லீம் அப்படி வந்து பாகுபாடு எதுவுமே பார்க்காம எல்லாரையும் வந்து சமமாக நடத்துகிறது யார் அப்படின்னா அக்பர் தான். அவர் வந்து இபாதத் கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிபாட்டு கூடத்தை வந்து அமைப்பார். எதுக்கு அமைப்பார் அப்படின்னா எல்லா மதத்தையும் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட வழிபாட்டு முறை என்ன, நம்பிக்கை என்ன, ஆன்மீகம் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூடத்தை வந்து ஆரம்பிப்பார். எங்கே அப்படின்னா ஃபதேபூர் சிக்ரியில் வந்து ஆரம்பிப்பார். ஸோ இது வந்து எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படி வந்து கேட்கலாம். 1575 வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அக்பர் வந்து ஒரு மதத்தை வந்து புதுசாக உருவாக்குவார். அது என்ன அப்படியே நம்ம வந்து ஆல்ரெடி ஃபுல் கிளாஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள், அந்த அக்பர் ஆரம்பித்த மதத்துக்கான பேர் என்ன, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட், அக்பரின் கல்லறை கட்டிடம் சிகந்தரா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. அதை ஷாஜஹான் கட்டியிருக்காரு அப்படிங்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா அக்பரோட கல்லறையை அக்பரோட பையன் ஜஹாங்கீர் தான் வந்து கட்டியிருப்பார். ஸோ சிகந்தரா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கட்டியிருப்பார். ஆனால் கெட்டினது யார் அப்படின்னா ஜஹாங்கீர், ஷாஜஹான் வந்து கிடையாது. அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா தப்பு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரா கோட்டை கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஆக்ரா ஃபோர்ட் வந்து ரிவர் கங்காவில் வந்து இருக்குது அப்படிங்காங்க. ஸோ அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா இந்த ஆக்ரா கோட்டை வந்து யமுனை நதிக்கரையில் வந்து இருக்குது. ஓகே, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா மோடி மஸ்ஜித் வாஸ் பில்டு பை அக்பர். ஸோ அந்த மோடி மஸ்ஜித் தான் தமிழில் வந்து முத்து மஸ்ஜித் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து அக்பர் கட்டினாங்க அப்படிங்காங்க. ஆக்சுவலாக யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா ஷாஜஹான் வந்து கட்டியிருப்பார். அப்போ மூணாவதும் தப்பு. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா புலந்தர் வாசா வாஸ் பில்ட் இன் ஃபதேபூர் சிக்ரி. புலந்தர் வாசா வந்து ஃபதேபூர் சிக்ரியில் வந்து கட்டியிருப்பாங்க. இது நாலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டு. ஸோ அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் நாலாவது மட்டும்தான் கரெக்டு. மொதல் 3 பார்த்தோம் அப்படின்னா வந்து தப்பு. ஸோ அந்த தப்புக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4 ஒன்லி. அந்த 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தங்க சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் நீதிக்கு புறம்பான குற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வேனாயின் எனக்கு எதிரான தீர்ப்பை நானே வழங்கி கொள்வேன். இதை யார் சொன்னாங்க அப்படின்னா அக்பர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இந்த கொஸ்டினை வந்து நிறைய பேர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்ப்பீங்க. ஸோ வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி தெரியாத கொஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் ஈஸியாக வந்து 1 மார்க் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் பார்க்கும்போது உடனே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எதை பில்ட் பண்ணாங்க, எதை கெட்டினாங்க, எதை உருவாக்குனாங்க அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பாபர். ஸோ பாபர் தான் வந்து காபுல் பாக் அப்படிங்கிற மசூதியை வந்து கட்டியிருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹுமாயூன் வந்து தீன் பனா வந்து கட்டியிருப்பாங்க. அக்பர் பார்த்தோம் அப்படின்னா புலந்தர் வாசா. நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தோம் ஃபதேபூர் சிக்ரி, புலந்தர் வாசா. ஸோ குஜராத் வெற்றியோட நினைவாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நுழைவாயில் கட்டியிருப்பார். இந்த கதைலாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, ஷாஜஹான் பார்த்தோம் அப்படின்னா திவானி இ காஸ். ஸோ இந்த 4 வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா
ஷாஜகானின் ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலமாக கருதப்படுகிறது ஏன்? ஸோ வந்து ஷாஜகானோட ஆட்சி காலத்தை வந்து முகலாயரோட பொற்காலம் அப்படிங்காங்க, கோல்டன் ஏஜ் அப்படிங்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கலை, கட்டிடக்கலை முன்னேற்றம், அதான் வந்து மெயினான ரீசன். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா முகலாயர் காலத்தில் இசைத்துறையில் ஞான சமுத்திரா என்ற பட்டத்தை வென்றவர் யார்? Who won the title of ஞான சமுத்திரா இன் மியூசிக் டியூரிங் முகல் பீரியடு? யார் அப்படின்னா லால் கான் அப்படிங்கிறவர். அவருக்கு தான் வந்து ஞான சமுத்திரா அப்படிங்கிற மாதிரி இசைத்துறையில் வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேட்சை ஃபாலோயிங் கொடுத்துட்டு எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பாட்ஷா நாமா, அப்துல் ஹமீத் லஹோரி. ஸோ அவர் தான் வந்து பாட்ஷா நாமா எழுதியிருக்காரு. நம்ம வந்து இதில் இன்னும் ஒரு சிலது பார்க்கணும் அப்படின்னா ஷாஜஹான் நாமாவை இனியத் கான் வந்து எழுதியிருப்பார், அக்பர் நாமாவை அபுல் ஃபாசல். அது மாதிரி வந்து மகாபாரதத்தை வந்து பெர்ஷியாவில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா அபுல் ஃபைசி. ஸோ இதுவும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரில் எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக வந்து முகலாயர்கள் பற்றி டாபிக் வைஸாக இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து போடுவோம். நம்ம ஆல்ரெடி கதை மாதிரி ஃபுல் சிலபஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கதை மாதிரி போட்டிருக்கோம். நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸும் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கை வந்து போட்டு வரோம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோல்டரில் வந்து இருக்கும், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து மற்ற டாபிக் வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினை பார்க்கும்போது அதை பேஸ் பண்ணி 4-5 ஃபேக்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக படிக்கிங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் நிறைய கொஸ்டின் வரும். ஸோ எல்லாருமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து டெஸ்ட் சீரீஸில் நம்ம வந்து டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெய்லி வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்போம். இம்பார்ட்டன்ட் இயர், இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் அதே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டு இருங்க. ஸோ டெஸ்ட் சீரீஸில் அந்த டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 3000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண அந்த ஃபேக்டில் நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் டைம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், செகண்ட் டைம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதில் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டே இருப்பீங்க, 5 டைம் 10 டைம் 50 டைம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ண உங்களுக்கு வந்து லைஃப் லாங் மறக்காது. அது எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். குரூப் 2, குரூப் 4 எல்லா பேட்சுக்கும் வந்து டெய்லி டாஸ்க் வந்து ஆட் ஆகும். ஸோ எல்லாருமே ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.